அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கிச்சடி சூப்பராக இருக்குங்க. இஃப்தாருக்கு நான் சிக்கன்லாம் போட்டு தான் பண்ணியிருக்கேன். இந்த கிச்சடி அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். வாசனைக்காக பூந்தலை போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் 3 பச்சை மிளகா சேர்க்குறேன். இதுக்கு வெங்காயம் மசாலா கூடவாக இருக்கணும். ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கினதும் கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் பொரியட்டும். இப்போ இதில் புதினா மல்லி சேர்க்கலாம். ஒரு கை ஃபுல்லாக புதினா மல்லி கொஞ்சம் மிச்சமாகவே சேர்க்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மசாலாத்தூள் சேர்க்குறேன். கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். போன்லெஸ் சிக்கன் தான் நான் இப்போ இதுக்கு சேர்க்குறேன். சிக்கன் கொஞ்சம் கூடவாகவே சேருங்க. அப்போ தான் கிச்சடி சூப்பராக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் பொரியட்டும். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து உப்பு செக் பண்ணிங்க. இப்போ இது ரைஸ் நம்ம பச்சரிசி சேர்ப்போம். அதிலே கொஞ்சம் மல்லாட்டை, வெள்ளை கொண்ட கடலை, கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு பச்சைப்பயிறு, உடச்ச பச்சைப்பயிறு, பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்தே ஊற வச்சிடலாம். இப்போ அதையுமே இதில் சேர்த்துடலாம். ஓவர் நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ அதையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொதி வரும்போது மூடி வச்சு ப்ரெஷர் குக்கரில் 4 சவுண்டு விடுங்க. சூப்பராக வெந்துடும். இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி தேங்காய் பால் நான் 1 டம்ளர் சேர்க்குறேன். அதையுமே இதில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் கிச்சடி செம்ம டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே சூப்பராக சமோசாவும் ரெடி பண்ணி ஒரு இஃப்தாரை சூப்பராக முடிச்சாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்.